Hello friends, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்ல எப்படி டைப் பண்றது விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல தமிழ்ல எப்படி டைப் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம Photoshopல எப்படி தமிழ்ல டைப் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க எந்த Photoshop வெர்ஷனா இருந்தாலும் நீங்க தமிழ்ல டைப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் YouTubeல இருக்கு எப்படி தமிழ்ல வந்து Photoshopல டைப் பண்றது அப்படிங்கறத பத்தி. பட் எல்லாமே பாத்தீங்கன்னா கீமன் அப்படிங்கற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க இல்ல அழகி அப்படிங்கற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து தமிழ் டைப்பிங் கத்துக்கணும். ஐ மீன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டில் ஏ அப்படிங்கிற பட்டன் அமுத்தினா என்ன தமிழ் எழுத்து வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும். இல்லையே அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் வந்து தமிழ் வந்து டைப் பண்ண முடியாது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஈஸியான ஒரு மெத்தட் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது தமிழில் மாறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அப்படிங்கிறது வந்து AMMA அம்மா அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அம்மா அப்படிங்கிறது வந்து தமிழில் வந்துடும். தங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழில் மாறிக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லையும் சரி ஃபோட்டோஷாப்லையும் சரி எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஷாப் வெர்ஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃபோட்டோஷாப் CS3, ஃபோட்டோஷாப் CS6 இந்த மாதிரி எல்லா வெர்ஷனுக்கும் வந்து இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் ஆஃப்லைன் இன்ஸ்டாலர். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இது அஃபிஷியலாக கூகுள் வந்து ப்ரொவைட் பண்ண ஒரு டூல். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இன்ஸ்டாலருக்கான சப்போர்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால உங்களால் வந்து கூகுளில் அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க. inputtoolsoffline.com அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டூல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் அவுட் பண்ணிங்கன்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் பிரைமரி ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்துலேயே டவுன்லோட் பட்டன் இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் டிரைவ் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு. டவுன்லோட் எனிவே அப்படிங்கிற பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு சில டைம் இது டவுன்லோட் ஆகாது. அகைன் வந்து நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ண வேண்டும். பார்த்தீங்கன்னா இப்போ ஆகலை. மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன் டவுன்லோட் எனிமே அப்படிங்கிற பட்டனை. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டயலாக் வந்துருச்சு. இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன் அந்த சாஃப்ட்வேரை. சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ அந்த பிரைமரி ஆஃப்லைன் இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எந்த லாங்குவேஜ் வந்து அந்த சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நம்ம தமிழ் தான் ஆட் பண்ண போகிறோம், தமிழ் ஆஃப்லைன் இன்ஸ்டாலர். ஸோ அதையும் வந்து பக்கத்தில் இருக்கிற டவுன்லோட் பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி கூகுள் டிரைவில் டவுன்லோட் எனிவே அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் ஆகலை அப்படின்னா அகைன் ஒரு டைம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ண ரெண்டு சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. கூகுள் இன்புட் டூல்ஸும் இருக்குது, கூகுள் இன்புட் டூல் தமிழும் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், மாற்றி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகி எஸ்ஆர் நோன்னு கேட்கும். எஸ் கொடுக்கணும். அது இந்த வீடியோவில் ஷோ ஆகாது. எஸ் கொடுத்துட்டேன். எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அது வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படிங்கிறத வந்து அகைன் இன்ஸ்டால் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்ஆர் நோன்னு ப்ராம்ப்ட் கேட்கும். நீங்கள் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் தமிழுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் டைப்பிங் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்க்கு மாறிக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீபோர்டில் விண்டோஸ் பட்டன் இருக்கும். விண்டோஸ் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் இருக்கும். ஸ்பேஸ் பார் அமுத்திட்டே இருந்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். தமிழ் சூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் வந்து நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் கீபோர்ட் கீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் உங்களோட சிஸ்டமில் தமிழ் ஃபாண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பாமினி தான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் தமிழ் ஃபாண்ட். ஸோ நான் பாமினி டவுன்லோட் பண்ண போகிறேன். கூகுளில் பார்த்தீங்கன்னா பாமினி தமிழ் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஃபாண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் நான் freetamilfont.com போயிட்டு ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். கேப்சா கேட்குது. கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாமினி ஃபாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்னொரு ஃபாண்ட் என்ன இருக்குது அப்படின்னா லதா அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் இருக்குது, செந்தமிழ் ஃபாண்ட் இருக்குது, நிறைய ஃபாண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் லதா ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரீ தமிழ் ஃபாண்ட் வெப்சைட்டே வருது. கேப்சா சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அகைன் வந்து லதா ஃபாண்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு ஃபாண்ட்டையும் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபாண்ட்டுமே இங்கே இருக்குது. ஃபஸ்ட் நான் பாமினி இன்ஸ்டால் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு பட்டன் கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ லதா ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி தமிழில் டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபோட்டோஷாப், நான் ஃபோட்டோஷாப் CS6 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் புது ஒரு லேயர் ஓப்பன் பண்ணுறேன். நியூ, ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தமிழ் கிளிக் பண்ணிட்டேன். நான் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாமினி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ பாமினி சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜ் தமிழுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தப்பாக தான் டைப் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக காமிக்குது. தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி மெய்வருத்த கூடிதரும் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். ஆகாதனினும் அப்படிங்கிறது வருது. இப்போ என்ட்ரு அடித்தா பட் அப்போவுமே ஸ்டில் வந்து தமிழ் வந்து தப்பாக வந்து டைப் ஆகுது. இது ஏன் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா எடிட் அப்படிங்கிறதுல போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் அதில் போனீங்க அப்படின்னா டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைப்பில் போயிட்டு சூஸ் டெக்ஸ்ட் என்ஜின் ஆப்ஷன்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியனில் இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து மிடில் ஈஸ்டர்ன் அப்படிங்கிறத வந்து இங்கே சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஓகே பட்டன் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒன்று படிச்சிங்க, சேஞ்சஸ் வில் டேக் எஃபெக்ட் த நெக்ஸ்ட் டைம் யூ ஸ்டார்ட் ஃபோட்டோஷாப். நெக்ஸ்ட் டைம் எப்போ ஃபோட்டோஷாப் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இந்த சேஞ்ச் வந்து எனேபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து நான் அந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் அகைன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அகைன் வந்து ஒரு புது லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாமினி ஃபாண்ட்டில் தான் இருக்குது. லாங்குவேஜ் வந்து தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிக்கங்க, இது முக்கியம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன். தெய்வத்தால் அப்படிங்கிறது வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே வந்துருக்கு. இதை கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக தெய்வத்தால் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாதனினும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைப் ஆகுது. நீங்கள் டேரெக்டாக தங்கிலீஷ் யூஸ் பண்ணியே டைப் பண்ணிக்கலாம். கூலி KOOLI அப்படின்னு அடிச்சாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கூலின்னு வந்துடுது. தரும் தங்கிலீஷில் THERUM அப்படின்னு அடித்தா பார்த்தீங்கன்னா தரும் அப்படிங்கிறது வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக தமிழ் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் அழகியோ இல்லை கீமேனோ அந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேர்ஸும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து தமிழ் டைப்பிங் கற்றுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா தமிழில் மாறிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ், நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. பாமினி ஃபாண்ட் இருக்குது, லதா ஃபாண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது லதா ரெகுலரில் இருக்குது. இதை வந்து பாமினிக்கு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாமினிக்கு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணால் அதோட ஸ்டைல் மாறும். இந்த மாதிரி தமிழ் ஃபாண்ட்ஸ் நிறைய ஃபாண்ட் இருக்குது. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி எந்த ஃபாண்ட் வேணுமோ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி ஸ்டைலிங்கை வந்து மாற்றிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது போக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.